எலெக்ஷன்ல இருந்து அவர் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு? இந்த கூப்பன் வந்து பொய்யான கூப்பன் கொடுப்பாங்க. இந்த கூப்பனை நம்பி யாரும் ஓட்டு போடுறாதீங்க. இவங்க சொன்ன ரீசன் மட்டும் இல்லாம இதுக்குள்ள இன்னும் நிறைய ரீசன் வந்து இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். சிங்கிளா ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறதுக்கும் ஹோல்சேல்ல ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சிங்கிளா ஒரு பொருளை வாங்கும் போது அதோட எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இதுவே ஹோல்சேலா ஒரு 500 ஒரு 1000 அப்படின்னு வாங்கும் போது 10,000க்கு வாங்குறோம் அப்படின்னா அதுவே ஒரு 1000 ஃப்ரிட்ஜ் நம்ம வாங்கும் போது அதே ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு 8,000க்கு நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் ஹோல்சேல். அதே மாதிரிதான் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிட்ட டீல் பண்ணும்போது ஏன்னா ஒரு ஹோல்சேல்ல தான் அவங்க வாங்குவாங்க. அந்த ஹோல்சேல்ல வாங்கும் போது அதுக்கான மதிப்பு 12,000 20,000 இருந்தா கூட அவங்க இவ்வளவு பொருள் வாங்கும் போது கண்டிப்பா அதை வந்து ஒரு 10,000க்கோ இல்ல 9,000க்கோ கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கூப்பனா நம்ம கிட்ட கொடுக்கும்போது இதனால வர இஷ்யூஸ் வந்து ரொம்பவே அதிகம். இந்த கூப்பனை எடுத்துட்டு நம்ம ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா இந்த கூப்பனை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது, எல்லா கடையிலயும் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற எந்த ஒரு கம்ப்ளீட்டான கேரண்டியும் கிடையாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அரசாங்கமே ஒரு கார்பரேட் கம்பெனிகிட்ட இந்த கம்பெனில நீங்க வாங்கினா இவங்க கூப்பன் தருவாங்க, இந்த கூப்பனுக்கு இந்த ப்ராடக்ட் தருவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், பரவாயில்ல இந்த கம்பெனில போய் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடையில போய் அதை வாங்குவோம். 8,000 ரூபாய்க்கு இந்த கூப்பனை கொடுக்கறதுக்கு 12,000 15,000 மதிப்புள்ள இந்த ஃப்ரிட்ஜ் 8,000 ரூபாய்க்கு அரசாங்கத்தால வாங்க முடியும். நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா வாங்க முடியாது. சோ இதனால யாருக்கு பெனிஃபிட் அதிகமா ஆகுது அப்படின்னா கார்பரேட் கம்பெனிக்கும் நம்ம அரசியல்வாதிக்கும் தான் பெனிஃபிட் அதிகமாகுது.